வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறாவிட்டால் கெஜ்ரிவால் கைது. பாஜக மிரட்டல் விடுப்பதாக ஆம் ஆத்மி பகிரங்க குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்கள் எதிரானவர்கள் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் பேரவையில் உரை. திமுக அரசு அதிக கடன் பெறுவதாக தவறான தகவல் பரப்பப்படுகிறது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை. காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானம். மேகதாது அணை கட்ட கர்நாடகா ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது என துரைமுருகன் திட்டவட்டம். மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. வரும் 29ஆம் தேதி தஞ்சையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேலும் ஒரு மீனவருக்கு சிறை தண்டனை விதித்தது இலங்கை நீதிமன்றம். இலங்கை அரசின் நடவடிக்கையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கொந்தளிப்பு. ஒன்பது முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தேர்வு முறையில் மாற்றம் செய்ய சிபிஎஸ்இ திட்டம். பாடப்புத்தகங்களை பார்த்து தேர்வு எழுத பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவல். பாடப்புத்தகங்களை பார்த்து தேர்வு எழுதும் முறை சவால் மிகுந்ததாக இருக்கும் என்று கல்வியாளர்கள் கருத்து. மாணவர்களின் பதற்றத்தை குறைக்கும் என்றும் ஒரு சாரார் நம்பிக்கை. மாணவிகள் அளித்த பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை கொடும் பழிக்கு ஆளாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஒன்றிய பாஜக அரசை விமர்சித்து பதிவிடும் கணக்குகளை முடக்க எக்ஸ் தளத்திற்கு நெருக்கடி தரப்படுவதாக குற்றச்சாட்டு. விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக செய்திகள் வெளியிட்ட செய்தியாளர் கணக்குகள் முடக்கப்பட்டதால் சர்ச்சை. பிரதமர் மோடியை விமர்சித்து பரபரப்பை ஏற்படுத்திய முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் வீட்டில் சிபிஐ சோதனை. ஜம்மு காஷ்மீரில் நீர் மின் திட்ட ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. ஐபிஎல் திருவிழாவிற்கான அட்டவணை வெளியீடு. மார்ச் 22இல் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. ஐபிஎல் தொடரில் இருந்து முகமது ஷமி விலகல். கணுக்கால் அறுவை சிகிச்சை காரணமாக நடப்பு தொடர் முழுவதிலும் இருந்து வெளியேறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அரசு எதிரானது அல்ல என்றும் அதற்கு சாதகமாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பேச பாமக உறுப்பினர்கள் அனுமதி கோரினர். அப்போது பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசுதான் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை முதலமைச்சர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துள்ளதாக கூறினார். சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கு கடிதம் எழுதி உடனடியாக கணக்கெடுப்பை நடத்த முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாமகவின் கருத்தை தான் முதலமைச்சரும் அரசும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் ஒத்த கருத்துடன் உள்ளதால் பாமக உறுப்பினர்கள் இருக்கையில் அமர வேண்டும் என்றும் திரு அப்பாவு கேட்டுக்கொண்டார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த பாமக உறுப்பினர்கள் தொடர்ந்து அனுமதி கோரினர். அப்போது பேசிய ஸ்டாலின், ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஏற்கனவே இந்த அவையில் பலமுறை பேசப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக தம்மை சந்தித்து பேசிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தலைவர் டாக்டர் அன்புமணி, ஜி.கே. மணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் உள்ளிட்டோருக்கு விளக்கம் அளித்துள்ளதாகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றும் ஸ்டாலின் கூறினார். நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசே எடுக்க வேண்டும் என்று கூறினார்.
ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் எண்ணிக்கைக்கு ஏற்ப அனைத்து சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக அரசு அதிக கடன் பெறுவதாக எதிர்க்கட்சியினர் தவறான தகவல்களை பரப்புகிறார்கள் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு கடன் வாங்குவதற்கு ஒன்றிய அரசின் செயல்பாடுதான் காரணம் என்று அவர் விளக்கமளித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது கடன் வரம்பு உயர்வு குறித்து விளக்கமளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதி மேலாண்மை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாமல் எதிர்க்கட்சியினர் தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பவே கடன் தொகை பெறப்பட்டதை கணக்கிட வேண்டும் என்றும் அவர் விளக்கினார். குறிப்பாக 2011ஆம் ஆண்டில் வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு 1.02 லட்சம் கோடி ரூபாய் என்றும், அதே காலகட்டத்தில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.51 லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்று வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு 4.12 லட்சம் கோடி ரூபாய் என்ற அவர், மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு மதிப்பு 31.55 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்த அடிப்படையை கொண்டே மாநிலத்தின் கடனை கணக்கிட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாநிலத்தின் கடன் அளவு அதிகரிக்க ஒன்றிய அரசே காரணம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். அதாவது, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்காததால் நடப்பாண்டு 9,000 கோடி ரூபாயும், அடுத்த ஆண்டு 12,000 கோடி ரூபாயும் கடன் வாங்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நேற்றெல்லாம் பேசுகிற போது கடன் பற்றியும் மிக அளவிலே பெரிய அளவிலே இங்கே விவாதங்கள் நடந்திருக்கிறது. பொருளாதாரத்தை பற்றியும் நிதி மேலாண்மை பற்றியும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் பரபரப்பை உருவாக்கக்கூடிய ஒரே நோக்கத்தோடு எதிர்க்கட்சியினர் அரசினுடைய கடன் அளவை பற்றிய தவறான கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்திற்கு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் கிடைக்காததால் இந்த ஆண்டு 9,000 கோடி கடனும், அடுத்த ஆண்டு 12,000 கோடி கடனும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது போதாது என்று மாநில அரசின் நிதிநிலையை மேலும் பாதிக்கும் வகையில் கடுமையான நிதி நிபந்தனைகளை விதித்து வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஆதாரங்களை திரட்டும் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறது. ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு நடப்பாண்டு 17,117 கோடி ரூபாயும், அடுத்த ஆண்டு 14,442 கோடி ரூபாயும் இழப்பீடாக வழங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுபோன்ற செயலில் ஒன்றிய அரசு ஈடுபடாமல் இருந்தால் மாநிலத்தின் கடன் இந்த ஆண்டு சுமார் 26,117 கோடி ரூபாயும், அடுத்த ஆண்டு 26,442 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்திருக்கும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு மீனவருக்கு இலங்கை நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதித்திருப்பது மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேர் விடுவிக்கப்பட்டாலும் படகோட்டி பால்சன் என்பவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு படகு அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் அவரது குடும்பத்தினரும் சக மீனவர்களும் கவலை அடைந்துள்ளனர். இந்த சட்டத்தை எதுக்கு புதுசாக இப்போ உருவாக்கியிருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஆனாலும் நான் 2 பொம்பளை பிள்ளையோட எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தான், பசங்க கூட இல்லை. ஆனால் அவங்க போனால் தான் எங்கள் வீட்டில் 15 பேர் நாங்கள் இருக்கோம். அவங்கள வச்சு தான் இருக்குது. இந்த போட்டுமே எங்கள் சொந்த போட்டு தான். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் 4 மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சத்தீவு திருவிழாவையும் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்த சூழலில் மேலும் ஒரு மீனவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியை விட்டு உடனடியாக விலகாவிட்டால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 4 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார் என்று பாஜகவினர் மிரட்டல் செய்திகளை அனுப்புவதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரும் டெல்லி மாநில கல்வித்துறை அமைச்சருமான அதிஷி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையேயான மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு இன்னும் ஓரிரு நாட்களில் இறுதி செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியை விட்டு ஆம் ஆத்மி கட்சி வெளியேற வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 41 கீழ் 4 நாட்களில் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் என்று செய்திகள் அனுப்பப்படுவதாக அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். आम आदमी पार्टी ने इंडिया अलायंस नहीं छोड़ी तो आने वाले 2 दिनों में
अरविंद केजरीवाल जी को सीबीआई का नोटिस आएगा, या सैटरडे को नोटिस आएगा या मंडे को नोटिस आएगा। सीआरपीसी के सेक्शन 41A में नोटिस आएगा और उनको दोनों सीबीआई और ईडी द्वारा गिरफ्तार कर लिया जाएगा। எதிர்வரும் சனிக்கிழமையோ திங்கட்கிழமையோ கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்வார்கள் என்று பாஜக மிரட்டுவதாக அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியால் பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்று அமைச்சர் அதிஷி கூறியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு இதுவரை 7 முறை அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அவர் நேரில் ஆஜராகாததால் டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கும் தொடர்ந்தது. ஆனால் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்துள்ள நீதிமன்றம் அந்த வழக்கை மார்ச் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதற்கிடையே டெல்லி மட்டுமல்லாது ஹரியானா, பஞ்சாப், குஜராத்திலும் விரைவில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளன. காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளிலிருந்து 65 கோடி ரூபாயை வரி பாக்கி என கூறி வருமான வரித்துறை பிடித்தம் செய்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்கொடையாக பெற்ற பணத்தை பாஜக திருடிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. வரி ஏய்ப்பு குற்றம் சாட்டி காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளில் இருந்து 65 கோடியே 89 லட்சம் ரூபாய் திடீரென வருமான வரித்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற நன்கொடை தொகையை அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் கண்களில் மண்ணை தூவி எதேச்சதிகார மோடி அரசு எடுத்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக எப்போதாவது வருமான வரி கட்டியது உண்டா என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் நிதி பயங்கரவாதத்தின் மூலம் ஜனநாயகத்தை மோடி அரசு கைப்பற்றி வருவதாக கார்கே விமர்சித்துள்ளார். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை தவறாக பயன்படுத்தி சுமார் 30 நிறுவனங்களிடம் பெரும் தொகையை பாஜக நன்கொடையாக பெற்றுள்ளதாக கார்கே புகார் தெரிவித்துள்ளார். ஒன்றிய விசாரணை அமைப்புகளின் சோதனைகளைத் தொடர்ந்து சில நிறுவனங்கள் பெரும் தொகையை பாஜகவுக்கு நன்கொடையாக கொடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு புறத்தில் எதிர்க்கட்சிகளின் பணத்தை கொள்ளையடித்து, மறுபுறத்தில் நன்கொடையாளர்களை மிரட்டி பாஜக தனது கருவூலத்தை நிரப்புவது ஜனநாயகத்தில் ஒரு கரும் பகுதி என்று மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஐபிஎல் திருவிழாவிற்கான முதற்கட்ட அட்டவணை வெளியாகியுள்ளது. மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் சென்னை, பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் ஐபிஎல் போட்டிகள் எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் மார்ச் 22 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரையிலான 21 போட்டிகளுக்கான அட்டவணையை மட்டும் பிசிசிஐ தற்போது வெளியிட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மக்களவைத் தேர்தலுக்கான தேதியை அறிவித்த பின் 2ஆம் கட்ட அட்டவணை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மார்ச் 26ஆம் தேதி சேப்பாக்கத்தில் குஜராத்தை எதிர்கொள்ளும் சிஎஸ்கே, அதற்கு அடுத்ததாக மார்ச் 31ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் டெல்லியை சந்திக்கிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை, சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோதவுள்ளன. மார்ச் 23, 24, 31 மற்றும் ஏப்ரல் 7 ஆகிய தேதிகளில் தலா 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. முதற்கட்ட அட்டவணையில் சேப்பாக்கம் மைதானத்துக்கு 2 போட்டிகள் ஒதுக்கப்பட்டு உள்ளன. முதல் சுற்றில் குஜராத், டெல்லி மற்றும் பெங்களூரு அணிகள் தலா 5 போட்டிகளிலும், கொல்கத்தா 3 போட்டிகளிலும், மற்ற அணிகள் தலா 4 போட்டிகளிலும் விளையாடவுள்ளன. ஓராண்டுக்குப் பின் களம் காணும் தோனி, காயத்திலிருந்து மீண்ட ஹர்திக் பாண்டியா மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் மீது பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டி தொடங்குவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது மே 26ஆம் தேதி ஐபிஎல் இறுதிப் போட்டி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் அனுமதியை பெறாமல் மேகதாது அணைக்கு ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசால் எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர்.
தீர்மானத்தின் மீது பேசிய எடப்பாடி பழனிசாமி 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் வேதனை அளிப்பதாகவும் அதிமுக ஆட்சியின் போது மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் கர்நாடக அரசை கடுமையாக எதிர்த்ததாகவும் கூறினார். தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் சூழல் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் ஜவாஹிருல்லா, கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றத்தை அரசு அணுக வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ராமச்சந்திரன் கூறினார். அடுத்து பேசிய பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி, மேகதாது அணை விவகாரத்தில் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கர்நாடகாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் அணை கட்ட தீவிரம் காட்டப்படுவதாக பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூறினார். உறுப்பினர்களின் கருத்துக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், காவிரி ஆணையமே கூடாததால் அதிமுக ஆட்சியில் எந்த பிரச்சனையும் வரவில்லை என்று கூறினார். கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது குறித்து விவாதிக்க தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதனை மீறியே விவாதம் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் தமிழ்நாட்டின் ஒப்புதல் பெறாமல் ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசால் எடுத்து வைக்க முடியாது என்று துரைமுருகன் கூறினார். இவர்களுக்கு CWDக்கு அனுப்பி விடுவதாலேயே கூட இது திட்டம் நிறைவேற முடியாது. பிறகு அவர்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும், அதற்கு பிறகு என்வாயர்மெண்ட்ல வாங்கணும். இவ்வளவு வாங்கினாலும் கூட அந்த தமிழ்நாட்டினுடைய இசைவை பெறாமல் அவர்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த அவையில் நான் தெரிவிக்கிறேன். துரைமுருகனின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி, மேகதாது அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் என்று எச்சரித்தார். ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும், டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் என்ன நடந்தது என்ற விவரத்தை இதுவரையில் அரசு வெளியிடவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஈரோடு மஞ்சள் சந்தைக்கு நடப்பாண்டுக்கான புது மஞ்சள் வரத்து தொடங்கியுள்ள நிலையில் குவிண்டால் விலை 15,500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பழைய மஞ்சளுக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இந்திய அளவில் பெயர் போன ஈரோடு மஞ்சள் சந்தைக்கு நடப்பாண்டுக்கான புது மஞ்சள் வரத்து ஆரம்பித்து உள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூர், மாண்டியா, சாம்ராஜ் நகர் மற்றும் தமிழ்நாட்டின் தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் மஞ்சள் அறுவடை தொடங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மற்றும் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், ஈரோடு மற்றும் கோபி கூட்டுறவு சங்கம் ஆகிய 4 இடங்களில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை ஏலம் மூலம் மஞ்சள் ஏல விற்பனை நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு மஞ்சள் விலை குவிண்டால் 15,000 கடந்து உச்சம் தொட்டது. அதன் பின்னர் விலை குறைந்து கடந்த வாரம் வரை குவிண்டால் சராசரியாக 13,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் புது மஞ்சள் வரத்து தொடங்கியுள்ள நிலையில் குவிண்டால் விலை 15,500 ரூபாயாக அதிகரித்து உள்ளது. முன்ன வருஷத்துக்கு இந்த வருஷம் இது விளைச்சல் கம்மியாக இருந்தாலும் விலை அதிகமாக இருக்குது. பழைய மஞ்சள் வந்து 10,000 13,000 வரைக்கும் விற்றுச்சு முன்ன வாரத்தில். இந்த வாரம் வந்து புது மஞ்சள் வரது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது, ஒன்றும் அதிகமாக வரல. அதனால் வந்து புது மஞ்சள் வந்து 13,000 15,000 வரைக்கும் விற்கிதுங்க. அன்பாலிசி கொஞ்சம் 5 ரூபா 6 ரூபா கம்மி, பாலிசி வந்து ஒரு 5-6 ரூபா கூடுதலாக விற்கிது குவிண்டாலுக்கு. புது மஞ்சள் வரத்து இதுவரை குறைந்த அளவிலேயே இருந்து வருகிறது. மஞ்சள் விலை நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் புது மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கு 13,500 முதல் 15,500 வரை விற்பனை ஆகிறது. பழைய மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கு 9,000 முதல் 13,000 ரூபாய் வரை விற்பனை ஆகிறது. இதுவரைக்கும் புது மஞ்சள் குறைவாக வந்திருக்கிறதுனால வியாபாரிகள் ஆர்வமாக புது மஞ்சளை வாங்கிட்டு இருக்காங்க. கர்நாடகா மற்றும் சேலம், தருமபுரி, நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மஞ்சள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. பழைய மஞ்சள் அதன் தரத்திற்கேற்ப 9,000 ரூபாய் முதல் 13,500 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுகிறது. எனவே சாகுபடி செலவுக்கு ஏற்ப உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மஞ்சள் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உரத்துலேருந்து எல்லாம் போட்டோம்னா ₹1 வேச்சி அதை அவிச்சு எடுக்கிறது ₹1 ஆயிரும், 1,00,000 ஆயிரும். அதான் 15 ரூபாய்க்கு மேலே வச்சா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். மஞ்சள் பொறுத்த அளவுக்கு அது ஒரு வருஷம் பார்க்கணும். அதனால தான் வேலை அதிகம். அவிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு ₹1000 கூலி. அதெல்லாம் கணக்கு போட்டோம்னா 15 ரூபாய்க்கு மேலே வச்சா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். அது கம்மியாக வச்சா கட்டாது. வழக்கமாக ஜனவரி இறுதியில் புதிய மஞ்சள் அறுவடை பணி துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகே மஞ்சள் அறுவடை முழு அளவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மஞ்சள் வரத்து அதிகரிக்கும் போது விலையில் உயர்வு அல்லது நல்ல மாற்றம் இருக்கும் என வணிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலையன்ஸ் பிரான்சைஸ் ஆஃப் மெட்ராஸின் சார்பாக தண்ணீரின் தேவை குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட கலை இயக்குனர் தோட்டாதரணி, சினிமா நடிகை பார்வதி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது தண்ணீர் விழிப்புணர்வு குறித்தான படைப்புகளை வெளியிட்டார்கள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் தண்ணீரில் ஏற்படும் மாசுபாடு ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் சர்வதேச நாடுகள் தண்ணீரின் சேவையை புரிந்து கொண்டு செயல்படுவது போல மற்ற நாடுகளும் அதை பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தண்ணீரின் தேவை குறித்து கலை ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மக்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் என்று நடிகை பார்வதி தெரிவித்தார். So it can only be used for 20 times or 30 times is a particular thing. So that made me work out the bottle as it is with the color. And try to use a little bit of gold and the polluted color outside so that the white water which comes out of the bottle should be clean. So that was the concept. நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்கு முடிந்த பின் விரைவில் 5100 மருத்துவ காலியிடங்களுக்கான பணி நிரவல் நடைபெறும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வக நிபுணர்கள் 332 பேருக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்வு சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பணிக்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து காலியாக உள்ள இடங்கள் எவை என்பதை தெரியப்படுத்தி அவர்கள் விரும்பிய இடத்திலேயே அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்குவது இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில்தான் என்றார். கிராமப்புற சுகாதார செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள்னு இன்னும் ஒரு 5100 பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்ப இருக்கிறோம். இந்த 5100 பணியிடங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன இந்த நீதிமன்ற வழக்குகள் இருக்கிறது. நீதிமன்ற வழக்குகளுக்கு சரியான தீர்வு காணப்பட்டு மிக விரைவில் இந்த 5100 பணியிடங்கள் நிரப்பப்படவிருக்கிறது. மக்களுக்காக அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று மருத்துவ சேவை செய்வதற்கான பல்வேறு திட்டங்களை இந்தியாவிலேயே எங்குமில்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். 5100 மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அது தொடர்பாக நிலுவையில் இருக்கும் நீதிமன்ற வழக்கு முடிந்து விரைவில் ஒரு இடம் கூட காலி பணியிடம் இல்லை என்ற இலக்கை நோக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை பயணித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் தென்னைக்கு புவிசார் குறியீடு பெற நிதி ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு அரசுக்கு தென்னை விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். வத்தலகுண்டு அடுத்துள்ள ஐயம்பாளையம் பகுதியில் மட்டும் 10 லட்சம் நாட்டு ரக நெட்டை தென்னை மரங்கள் உள்ளன. அனைத்து மண் வகைக்கும் ஏற்றதாக இருப்பதால் இங்கு பதியம் போடப்படும் தென்னங்கன்றுகளுக்கு விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் ஐயம்பாளையம் நெட்டை தென்னைக்கு புவிசார் குறியீடு பெற நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. புவிசார் குறியீடு பெறுவதற்காக நீண்ட நாட்களாக விவசாயிகள் முயற்சி மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது அரசு அதற்கு நிதி ஒதுக்கி இருப்பதால் தென்னை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மிகவும் பிரசித்தி பெற்ற தென்னை மரங்கள் அதிகம் உள்ள பகுதி எங்களுடைய பகுதி. இதற்காக தென்னை குறியீடு புவிசார் குறியீடு கேட்டு பல வருடங்களாக நாங்கள் அரசை வற்புறுத்தி வந்தோம். இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. நேற்று அமைச்சர் பெருமக்கள் புவிசார் குறியீடுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். இதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் நீண்ட காலமாக தென்னைக்கு பாரம்பரியமாக பண்ணுறதுனால ஒரு புவிசார் குறியீடு வேணுன்றதை ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்த தமிழ் அரசுக்கு தமிழ்நாடு அரசு இப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு பண்ணி இதை பரிசீலனை பண்ணி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது தென்னை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி எங்கள் இந்த தென்னை பருப்புகளை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு குளிர்சாதன கிடங்கு ஏதோ வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப விவசாயிகளோட வாழ்வாதாரம் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஐயம்பாளையம் தென்னைக்கு புவிசார் குறியீடு கிடைக்கும் பட்சத்தில் தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தேங்காய் பதப்படுத்தும் குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளை 100 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிக்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அப்போது தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் சேர்க்கைக்கு என சிறப்பு செயலியை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் குறித்த அறிவிப்பு 10 நாட்களில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. பொறுப்பாளர்கள் நியமனத்துக்கு பிறகு கட்சி உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளை 100 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிக்கவும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி செய்த தவறுகளுக்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடந்த அமமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி தயவால் சிலர் தப்பித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியிலே ஒரு அணிலை போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே, இந்த நெல்லை மண்டலத்திலே உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன். திமுக ஆட்சி அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு. பழனிசாமி கம்பெனிகிட்ட பணபலம் இருக்கு. புரட்சி தலைவர் கொடுத்த அந்த சின்னத்தை வச்சுட்டு மக்களை ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த தேர்தலில் துரோகத்திற்கான பலனை அனுபவிக்காமல் விடமாட்டார்கள். அதற்கான வேலையை தான் அண்ணன் பழனிசாமி செஞ்சிட்டு இருக்கு. விநாசகாலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்களே, அதுதான் பழனிசாமி இன்றைக்கு செய்திருக்கார். என்னென்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும், யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற நீதியாகும். அதை பழனிசாமியும் அவரோடு இருக்கின்ற ஒரு சில சுயநல கும்பலும் உறுதியாக வருங்காலத்திலே அதை அவர்கள் நிச்சயம் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு கொடுத்தே ஆவார்கள். இப்போ கூட தெரியும் உங்களுக்கு, பழனிசாமி 4.5 ஆண்டு ஆட்சியில் செய்த ஊழல் முறைகேடுகளால் இன்றைக்கு அவங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்கு. ஏதோ கவர்னருடைய தயவால இன்றைக்கு சில பேர் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அரசு எதிரானது அல்ல என்றும் அதற்கு சாதகமாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பேச பாமக உறுப்பினர்கள் அனுமதி கோரினர். அப்போது பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசுதான் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை முதலமைச்சர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துள்ளதாக கூறினார். சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கு கடிதம் எழுதி உடனடியாக கணக்கெடுப்பை நடத்த முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாமகவின் கருத்தை தான் முதலமைச்சரும் அரசும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும், ஒத்த கருத்துடன் உள்ளதால் பாமக உறுப்பினர்கள் இருக்கையில் அமர வேண்டும் என்றும் திரு அப்பாவு கேட்டுக்கொண்டார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த பாமக உறுப்பினர்கள் தொடர்ந்து அனுமதி கோரினர். அப்போது பேசிய ஸ்டாலின், ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஏற்கனவே இந்த அவையில் பலமுறை பேசப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக தம்மை சந்தித்து பேசிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தலைவர் டாக்டர் அன்புமணி, GK மணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் உள்ளிட்டோருக்கு விளக்கம் அளித்துள்ளதாகவும், ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றும் ஸ்டாலின் கூறினார். நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல. உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் GK மணி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசே எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் எண்ணிக்கைக்கு ஏற்ப அனைத்து சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக அரசு அதிக கடன் பெறுவதாக எதிர்க்கட்சியினர் தவறான தகவல்களை பரப்புகிறார்கள் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழ்நாடு அரசு கடன் வாங்குவதற்கு ஒன்றிய அரசின் செயல்பாடுதான் காரணம் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது கடன் வரம்பு உயர்வு குறித்து விளக்கமளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதி மேலாண்மை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாமல் எதிர்க்கட்சியினர் தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பவே கடன் தொகை பெறப்பட்டதை கணக்கிட வேண்டும் என்றும் அவர் விளக்கினார். குறிப்பாக 2011ஆம் ஆண்டில் வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு 1.02 லட்சம் கோடி ரூபாய் என்றும், அதே காலகட்டத்தில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.51 லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்று வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு 4.12 லட்சம் கோடி ரூபாய் என்ற அவர், மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு மதிப்பு 31.55 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்த அடிப்படையை கொண்டே மாநிலத்தின் கடனை கணக்கிட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாநிலத்தின் கடன் அளவு அதிகரிக்க ஒன்றிய அரசே காரணம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். அதாவது, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்காததால் நடப்பாண்டு 9,000 கோடி ரூபாயும், அடுத்த ஆண்டு 12,000 கோடி ரூபாயும் கடன் வாங்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நேற்றெல்லாம் பேசுகிற போது கடன் பற்றியும் மிக அளவிலே பெரிய அளவிலே இங்கே விவாதங்கள் நடந்திருக்கிறது. பொருளாதாரத்தை பற்றியும் நிதி மேலாண்மை பற்றியும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் பரபரப்பை உருவாக்கக்கூடிய ஒரே நோக்கத்தோடு எதிர்க்கட்சியினர் அரசினுடைய கடன் அளவை பற்றிய தவறான கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்திற்கு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் கிடைக்காததால் இந்த ஆண்டு 9,000 கோடி கடனும், அடுத்த ஆண்டு 12,000 கோடி கடனும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது போதாது என்று மாநில அரசின் நிதிநிலையை மேலும் பாதிக்கும் வகையில் கடுமையான நிதி நிபந்தனைகளை விதித்து வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஆதாரங்களை திரட்டும் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறது. ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு நடப்பாண்டு 17,117 கோடி ரூபாயும், அடுத்த ஆண்டு 14,442 கோடி ரூபாயும் இழப்பீடாக வழங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுபோன்ற செயலில் ஒன்றிய அரசு ஈடுபடாமல் இருந்தால் மாநிலத்தின் கடன் இந்த ஆண்டு சுமார் 26,117 கோடி ரூபாயும், அடுத்த ஆண்டு 26,442 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்திருக்கும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கினார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் புத்தகத்தை பார்த்தே தேர்வுகளை எழுதுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மாணவர்களின் தேர்வெழுது முறையில் மாற்றத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. அதன்படி 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தேர்வுகளை பாடப்புத்தகங்களை பார்த்தே மாணவர்கள் எழுத பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பாடத்தை மனனம் செய்து அதை அப்படியே எழுதும் நடைமுறைக்கு மாற்றாக சிந்தித்து விடை எழுதும் இந்த புதிய நடைமுறையை நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சோதனை முறையில் நடத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது. அதன் பின்னர் நாடு முழுவதும் இந்த தேர்வு முறை நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று தெரிகிறது. புத்தகத்தை பார்த்து தேர்வெழுதும் முறை சவால் மிகுந்ததாக இருக்கும் என்றும், அதே நேரம் மாணவர்களின் பதற்றத்தை குறைக்கும் என்றும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் சிலர் இதனை கடுமையாக எதிர்க்கின்றனர். இந்த தேர்வு முறையால் மாணவர்களின் மனப்பாடம் செய்யும் திறன் அல்லது நினைவாற்றலை சோதிப்பதற்கு பதிலாக பாடத்தை அவர் எந்த அளவுக்கு புரிந்துள்ளார் என்பதை மதிப்பீடு செய்ய முடியும் என்பது சிபிஎஸ்இ கூறும் விளக்கமாகும். தேர்வின் போது மாணவர்கள் தங்கள் புத்தகங்களையும் கையேடுகள் மற்றும் குறிப்பேடுகளை எடுத்துச் செல்லலாம். முதற்கட்டமாக 9, 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல், ஆங்கில பாடத் தேர்வுகளுக்கு இந்த முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நிதி முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள பைஜூஸ் நிறுவனர் பைஜு ரவீந்திரன் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் அமலாக்கத்துறை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துள்ளது. இந்தியாவில் ஆன்லைன் கல்வி நிறுவனங்களில் முன்னிலையில் இருந்த பைஜூஸ் நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு 2011ஆம் ஆண்டு பைஜு ரவீந்திரன் என்பவரால் தொடங்கப்பட்டது. கொரோனா காலத்தின் போது பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததால் பைஜூஸ் பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து அந்த நிறுவனத்தின் மதிப்பு கிடுகிடுவென அதிகரித்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக பைஜூஸ் நிறுவனம் தொடர் பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது. அந்த நிறுவனத்தின் தாய் நிறுவனமான திங்க் அண்ட் லேர்ன் பிரைவேட் லிமிடெட் 9,300 கோடி ரூபாய் வரை வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றதில் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக அந்நிய செலாவணி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை
சோதனை நடத்தி வரும் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு பைஜூஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியது. அதில் முதலீடுகள் தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கிடைத்ததாக கூறப்பட்டது. இதனால் அந்த நிறுவனத்திற்கு வரும் நிதி குறைந்ததுடன் தொடர் பின்னடைவுகளால் பைஜூஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் மத்தியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. விரைவில் அந்த நிறுவனத்தின் முக்கிய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் நிறுவன தலைவர் பைஜூ ரவீந்திரனை நிர்வாக குழுவிலிருந்து நீக்க மற்ற இயக்குநர்கள் அறிவுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பைஜூ ரவீந்திரன் வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்கும் வகையில் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்க அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ரவீந்திரன் துபாயில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஐபிஎல் திருவிழாவிற்கான முதல்கட்ட அட்டவணை வெளியாகியுள்ளது. மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் சென்னை, பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் ஐபிஎல் போட்டிகள் எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் மார்ச் 22 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரையிலான 21 போட்டிகளுக்கான அட்டவணையை மட்டும் பிசிசிஐ தற்போது வெளியிட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மக்களவைத் தேர்தலுக்கான தேதியை அறிவித்த பின் 2ஆம் கட்ட அட்டவணை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மார்ச் 26ஆம் தேதி சேப்பாக்கத்தில் குஜராத்தை எதிர்கொள்ளும் சிஎஸ்கே, அதற்கு அடுத்ததாக மார்ச் 31ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் டெல்லியை சந்திக்கிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை, சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோதவுள்ளன. மார்ச் 23, 24, 31 மற்றும் ஏப்ரல் 7 ஆகிய தேதிகளில் தலா 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. முதற்கட்ட அட்டவணையில் சேப்பாக்கம் மைதானத்துக்கு 2 போட்டிகள் ஒதுக்கப்பட்டு உள்ளன. முதல் சுற்றில் குஜராத், டெல்லி மற்றும் பெங்களூரு அணிகள் தலா 5 போட்டிகளிலும், கொல்கத்தா 3 போட்டிகளிலும், மற்ற அணிகள் தலா 4 போட்டிகளிலும் விளையாடவுள்ளன. ஓராண்டுக்குப் பின் களம் காணும் தோனி, காயத்திலிருந்து மீண்ட ஹர்திக் பாண்டியா மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் மீது பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டி தொடங்குவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது மே 26ஆம் தேதி ஐபிஎல் இறுதிப் போட்டி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை ஒன்றிய பாஜக அரசு குண்டர் படை மாதிரி பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஊழலை ஒழிக்கப் போறோம்னு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பாஜக ஊழலை சட்டப்பூர்வமாகவே மாற்றியிருப்பதாக அவர் சாடியிருக்கிறார். இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இதெல்லாம் ஒரு இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டிய, ஒரு இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய, ஊழல் நடந்தால் தடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்படிதான் அவங்க 70 வருஷமா இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இந்த வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்காக ஊழல் செய்கிற ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. தொழில் நடத்துவோர்களை மிரட்டி பணம் பறித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கிற ஒரு குண்டர் படையை போல இந்த அமலாக்கத்துறையும் இந்த ஐடியும் செயல்படுறாங்க. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. இந்த மாதிரி முறைகேடாக பெறுகிற டொனேஷன் இது இல்லாமல் ஊழலை சட்டப்பூர்வமாக்கி ஒரு 4-5 நாளுக்கு முன்பு வரை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமான நன்கொடை, அதானி போன்ற நரேந்திர மோடியின் நண்பர்களான பெரும் முதலாளிகளுக்கு ஒரு நாட்டையே விற்று அதன் மூலம் அவர்கள் அடைகிற ஊழல், இந்த மொத்த பணத்தையும் தான் வச்சு அவங்க தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அவங்க கவிழ்க்கிறாங்க. இந்திய ஜனநாயகம் பாரதிய ஜனதா கட்சியின் கீழ் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது. நாங்கள் ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஊழலை ஒரு நவீனமாகவும் சட்டப்பூர்வமாகவும் ஆக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. கோவை மாவட்டம் சிறுமுகை காட்டில் வன விலங்குகளுக்காக தண்ணீர் தொட்டிகளில் வனத்துறையினர் லாரிகள் மூலம் தண்ணீர் நிரப்பியுள்ளனர். சிறுமுகை வனப்பகுதியில் உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும்போது யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து விடுகின்றன. விலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறா வண்ணம் அங்குள்ள தொட்டிகளில் லாரிகள் மூலம் வனத்துறையினர் நீர் நிரப்பி வருகின்றனர்.
சிறுமுகை வனச்சரகத்தில் உட்பட ஏராளமான நீர்நிலை தொட்டிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியலாகவும் நீர்நிலை தொட்டிகளை வந்து கட்டியிருக்கிறோம். அந்த நீர்நிலை தொட்டிகளை வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்து தண்ணியை வந்து செயற்கையாக வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து ஒரு டேங்க் வச்சு அதில் வந்து தண்ணியை கொண்டு வந்து நிரப்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை தொட்டிகளை 2 மாதத்துக்கு கொண்ட மழையில் குட்டைகளில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இப்போ வந்து தண்ணி இருக்குது. மேலும் தண்ணி தேவைப்படும் போது அதுக்குண்டான இதுகள் வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொண்டுட்டோம். வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் வனத்துறையினர் நேரில் சென்று அங்குள்ள பொதுமக்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வெளியேறினால் வனத்துறைக்கு உடனடியாக தகவல் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். எங்களை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வந்து எச்சரிக்கைப்படுத்திட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து யானை வந்து அதிகமாக கோடை காலத்தில் தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஊர் மக்களுக்கு வந்து தெரிவிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால் நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலான்னு இருக்கோம். கோடை காலத்தில் யானைகள் கூட்டம் கூட்டமாக குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் சிறப்பான ஏற்பாடுகள் செய்து கொடுத்திருப்பது மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. கோடை காலத்தில் யானைகளோ அல்லது மற்ற விலங்குகளோ வெளியேறினால் தங்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். அதே போல் குறிப்பாக எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் பொழுது மக்கள் எச்சரிக்கையாக பயன்படுத்தணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் வனத்துறை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. சன் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.